இன்னைக்கு என்னமா பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகுது மணி என்ன 8 மணி ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா தான் எந்திரிக்கிறேன். வா இங்க வா. பிரேக்ஃபாஸ்ட் ராகி 3 இட்லி போதும். 3 இட்லி போதுமா? சரி ஒரு இட்லி இதுல எடுத்து வச்சேன். 3 இட்லி ராகி இட்லி அண்ட் தென் சிக்கன் குருமா. நல்லா கொத்தமல்லி உனக்கே தான் வந்து உழுவு இந்த கொத்தமல்லி தலையெல்லாம். ஏன்னா எடுத்து கீழே போடுறதுக்கு. ஏமா போய் பேச நீ எடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சாப்பிடாதுங்க. ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குழம்பு ஊத்துறேன். போதுமா? இந்த ராகி இட்லிக்கு இங்க பாருங்க பஞ்சா இருக்கு பாருங்கதா. ராகி இட்லிக்கு நேத்தே மாவாட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு சிக்கன் குருமா அதுக்கு சூப்பரா இருக்கும். காலையில இப்ப சிக்கன்லாம் வாங்கினது சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. வாங்க மதியானம் என்னன்றது பாத்திரலாம். கொஞ்சம் அரையும் குறையுமா தான் இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. இருங்க இங்க வாங்க. அடியே பிடிக்காம பக்கத்திலேயே இருந்து கிளறணும். கையில வேற அங்க அடிக்குது. காலையிலே சிக்கன் போட்டு ஜீரக சம்பா ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன். ஏன் இப்படி கொடுக்குறீங்க கேட்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆசைப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நானா தான் செஞ்சேன். சரி அதுக்கு வந்து தயிர் பச்சடி இங்க பாருங்க ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தயிர் பச்சடி போடும். கொஞ்சம் அரைகுறையா தான் இருக்கு வேலை, அதனால என்ன முடியல. மினி விலாக்ல எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வளையல்ஸ் வேணும்னா கண்டிப்பா வந்துருங்க. ஆன்லைன் வந்துருங்க. கீழே நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்ல உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் குழம்பு இட்லி இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம்.